நம்ம நாட்டுல பெத்தவங்களுக்கு எதிராகவும் நிறைய சட்டங்கள் இருக்கு. உங்களை அப்படியே சும்மா விட்டுருவோன்னு மட்டும் நினைக்காதீங்க. இதுக்கு உங்களுக்கு 7-10 வருஷம் தண்டனை கிடைக்கும். இந்த நாட்டுல இருக்க ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஏன் சார், நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கல அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு. நஜ சும்மா இப்படி பண்ண அவன் அதை அடிச்ச மாதிரி வீடியோ பிடிச்சிருக்கான். அது புரியலையா? ஏதோ நான் சும்மா அரைஞ்சுன்னு மட்டும் சொல்றீங்க. பின்ன எப்படி சார் புரிய வைக்கிறது? ஏதாவது புள்ள தப்பு பண்ணிட்டா அடிச்சு வளர்க்கலன்றீங்க. அடிச்சு வளர்த்தா ஏன் அடிச்சு வளர்த்தன்னு கேக்குறீங்க. என்னதான் பண்றது? மிஸ்டர் யுவன், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். எதா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். ஏன் சார் எனக்கு புரியல. இப்ப நான் என்ன பெரிய தப்புன்னு அரசு பெரிய வார்த்தையில பேசுறீங்க. இங்க பாருங்க சார், என்னோட புருஷன் அப்படியெல்லாம் கிடையாது. நான் சொல்றது கேளுங்க. ஒருவேளை நீங்க என் புருஷனையும் கூட்டிட்டு போறீங்கன்னா என்னையும் கூட கூட்டிட்டு போங்க. இல்ல ராதிகா, நீங்க என்ன பேசுறீங்க? நீங்களும் தான் ஸ்டேஷனுக்கு வரணும். உங்க புருஷன் இந்த குழந்தை அடிக்கும் போது நீங்களும் அமைதியா தான் நின்னுகிட்டு இருந்தீங்க. நீங்க அவரை தடுத்து நிறுத்திருக்கலாம்ல. நல்ல வேளை இந்த பையன் ரொம்பவே தைரியமா எங்களுக்கு போன் பண்ணி சொன்னா. இல்லனா யாரும் இல்லாதப்போ இந்த பையனை என்னெல்லாம் பண்ணுவீங்களோ? சார் முதல்ல இங்க பாருங்க, கொஞ்சம் மரியாதையா பேசுறீங்களா? சார் நான் வரணும், அவ்வளவுதான். இப்ப நான் வரேன். இவங்க எதுக்கு நீங்க கூப்பிட்டு போறீங்க? ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, நான் சொல்றது கேளுங்க. அத நான் வரேன்னு சொல்றல, இவங்க எதுக்காங்க சார்? கூட்டிட்டு வாங்க. சார் என் பையன் தனியா இருப்பான். ராதிகா மேடம், இந்த சர்வீஸ் வேணாம். ஐயோ, ஜெயில கம்ஃபர்ட்டபிளா இருக்காது, அதுக்காக சொல்றேன். நாங்க போயிருக்கேன், எனக்கு தெரியும். ஓய் மானஸ் டார்லிங், எங்க பாரு. நீ டென்ஷன் ஆகாத. இன்ஸ்பெக்டர் அங்கிள் கூட்டிட்டு போயிருக்காருல, அவரு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் புரிய வச்சு அனுப்பிடுவாரு. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நான் விளையாடுறத அம்மா வந்து தடுப்பாங்களா? இதுக்கப்புறம் நீ விளையாடுறதுல இருந்து யாரும் தடுக்க மாட்டாங்க. உன் அம்மா உன்னை வெளிய போய் விளையாட சொல்லுவாங்க. வெளிய போய் விளையாடு மானஸ், நல்லா விளையாடு. இதானே வேணும்? அப்ப கிஸ் பண்ண. I love you. நான் போறேன், அம்மா அப்பாவை கூட்டு வந்துடுறேன். ஓகே, உடனே வந்துடுறேன். ஐயோ இன்ஸ்பெக்டர் சார், சார் சொன்ன கேளுங்க. கையை விடுங்க சார். முதல்ல கையை விடுங்க. கையை விடுங்க. விடுங்க. மேல கை வைக்காதீங்க. எல்லாம் அவன் பண்ண தப்புங்க. முதல்ல அவனை பிடிச்சு கேளுங்க. நான் வீடியோ மட்டும் தான் எடுத்த, வேற எதுவும் பண்ணல. என்னோட புள்ளைய என் வீட்டுக்குள்ள நான் என்ன வேணா பண்ணுவேன். சின்ன குழந்தைய கண்டிக்க அடிக்க தான் செய்வாங்க. என் வீட்டுக்குள்ள புகுந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நீ யாரியா? ஒன்னாலதான் இவ்வளவு பிரச்சனைங்க. ஐயோ என்னாலலாம் இல்ல, அந்த வீடியோ வாலன்னு சொல்லுங்க. இப்ப அந்த வீடியோ ஃபேக்னு மட்டும் சொல்லிடாதீங்க. கொஞ்சம் கூட கருணையே இல்லாம அந்த குழந்தைய எப்படி அடிச்சாங்கன்னு நீங்களே பாத்தீங்கல்ல. என்னங்க இங்க பாருங்க மிஸ்டர் யுவன், எப்படியா இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளியே வந்தே தீரும். சட்டத்தோட கண்ணுல யாரும் மண்ண தூவ முடியாது. சட்டத்தோட கை ரொம்ப நீளம். இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே பேசிக்கிட்டு இருப்பீங்க? எங்களை எங்க வேலையை செய்ய விடுங்க. ஐயோ பண்ணுங்களேன். சட்டத்தோட நீளமான கையால இவங்க 2 பேருக்கு விலங்கு போடுங்க. என்ன விலங்க? என்ன சொல்றாரு? இங்க பாருங்க, யாரும் யாருக்கு ஹேண்ட் கப் போடக்கூடாது. வேற என்ன, கிரிமினல்ஸ்க்கு கையில விலங்கு போடாம வளையலா போடுவாங்க. ஒரு நிமிஷம், நீங்க ரொம்ப பேசுறீங்க. இதுக்கு மேல அவ்வளவுதான் இங்க சொல்லுங்க. பாரு, பாத்து பேசு. எங்களை பத்தி கிரிமினல் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. முதல்ல என்னங்க நாங்க பண்ணோம்? தப்பு இவனோடது. எங்க எங்களுக்குலாம் இந்த வயலன்ஸ் செட் ஆகாதுங்க. நாங்கள அமைதியா வாழ்ந்துட்டு இருக்க ஆளுங்க. ஒரு நல்ல வாழ்ந்துட்டு இருக்க குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனைனா இவ்ளோ ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அப்புறம் நீங்க அது எல்லாத்தையும் பாத்தீங்கல்ல? நீங்க பாத்தீங்களா இல்லையா? பாத்தீங்க. ஒரு சின்ன குழந்தை அம்மாவும் அப்பாவும் எப்படி கொடுமைப்படுத்துனாங்கன்னு பாத்தீங்களா? அட முதல்ல இவங்களை கூட்டு போங்க சார். அன்னைக்கு நீங்க ஏன் மேல பழிய போட்டீங்கல்ல? இந்த சொசைட்டில இருக்க எனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னீங்கல்ல? நீங்க மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாரும் சொன்னீங்கல்ல? அதுலயும் குறிப்பா நீங்க. சரி, இப்ப நீங்களே சொல்லுங்க, இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு இந்த சொசைட்டில இருக்க தகுதி இருக்கா? இவங்களுக்கு லாயக்கு இருக்கான்னு சொல்லுங்க. இல்லதானே?
யாராவது இப்படி கையை இழுத்து ஓங்கி அரைவாங்களா? நான் என்ன பொய்யா சொல்றேன் இன்ஸ்பெக்டர் சார்? இங்க எவ்வளவு வெயிலா இருக்கு, இப்படி நின்னுட்டே இருந்தா எப்படி? சீக்கிரம் கூட்டு போங்க சார். நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? கை விலங்க மாட்டி அவங்கள உள்ள ஏத்துங்க. போடுங்க போடுங்க. இல்ல அட இதெல்லாம் சார் சரியில்லை. சொன்ன இங்க கேளுங்க. பாருங்க, எனக்கு போடுங்க. அவளுக்கு போட வேண்டாம், எனக்கு போடுங்க, எனக்கு நாங்க போடுங்க. சொல்றத கேளுங்க சார். வீட்ல யாருமே இல்ல. எங்களோட சின்ன குழந்தை வீட்ல தனியா இருக்கா. அவனோட பெரிய பாட்டியும் அவன் கூட இல்ல, அவனோட பாட்டியும் அவன் கூட இல்ல, அப்புறம் எங்க தம்பியும் அவன் கூட இல்ல. நாங்க எங்களோட குழந்தைய தனியா விட்டுட்டு எப்படி வர முடியும்? உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவன் சின்ன குழந்தை தனியா இருக்கா சார். நான் தான் இருக்கல்ல, இவங்களோட குழந்தைய நானே பாத்துக்கிறேன். நீங்க என்ன என் குழந்தைய பாத்துக்கிறது? அட இப்ப அப்பனா இல்லனா என்ன? பக்கத்து வீட்டுக்காரன்ல, ஒரு பக்கத்து வீட்டுக்காரனா இருந்து நான் நல்லா பாத்துப்பேன். ஜெயிலுக்கு போறவங்களுக்காக இது கூட பண்ணலனா எப்படிங்க? உங்க உதவி எங்களுக்கு தேவையே இல்ல. அட உனக்கு தேவையில்லை, உன் குழந்தைக்கு தேவை இருக்குல்ல. நீ டென்ஷன் ஆகாத, போய் ஜெயில நல்லா நிம்மதியா களி சாப்பிடு போ. என்ன மனுஷன் நீலாம்? பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்லி போலீஸ் கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ண வைக்கிற? இன்ஸ்பெக்டர் சார் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இங்க என்ன நடக்குது? ராமா வீட்டுக்கு போலீஸ். ராதிகா, என்ன விடுங்க. உள்ள ஏத்துங்க. யுவன் மானஸ். ராமாவை ஏன் போலீஸ் கூட்டிட்டு போறாங்க? அத்தை என்ன விடுங்க. நான் ஏறுங்க, உங்களை- ஏறுங்க. வெளி பக்கமா உட்கார வைங்க, அப்பதான் நல்லா காத்து ஏங்க, போடுங்க. அவங்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ஏத்துங்க ஏத்துங்க, கூட்டு போங்க. நல்லா ஜெயில பாத்துட்டு வாங்க. பாத்து கை மாட்டிக்க போகுது. இப்பதான் ஜோடியா பார்க்க நல்லா இருக்கீங்க. ம்? அம்மா, அன்னைக்கு நீ என்ன சொன்ன? என்னோட வளர்ப்பையே குறை சொன்னல. என்னமோ நான் குஷிய ஒழுங்கா பாத்துக்கல, அவளை ஒழுங்கா வளர்க்கலன்னு சொன்னல. இப்ப இந்த சொசைட்டி மொத்தமும் இங்க இருக்கு. உன் வளர்ப்பு லட்சணம் எப்படி இருக்குன்னு எல்லாரும் பாக்குறாங்க. அப்புறம் இவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணது மானஸ் தான். மானஸ் தான் போலீஸ் கூப்பிட்டான். such an intelligent boy, young boy. ராதா, நான் உன்கிட்ட என்ன சொன்ன? நீ மோகனோட காதலை பார்த்திருக்க, இனி வெறுப்ப பாப்பன்னு சொன்னல. ஹாப்பி ஜெயில் டைம் ராதா. Sorry. Sorry. ஐயோ அத்தை, என்னாச்சு? ஒன்னும் இல்ல குஷி, நான் படிக்கட்டுல இருந்து இறங்கிட்டு இருந்தேன், அப்ப கால ஸ்லிப். சரி, எழுந்துருங்க. குஷி, வெளியே என்ன நடக்குது? ஐஸ் பேக் எடுத்துட்டு வா, கால காட்டு. வீட்ல யாருமே இல்ல, நான் தனியா இருக்கேன். குஷி, சீக்கிரம் கொண்டு வா. இந்தாங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோ. என்னாச்சு? ஒன்னும் இல்லைன்னா லைட்டா கால் சுளுக்கு பிடிச்சுக்கிச்சு, அவ்வளவுதான்.
அப்பா ராமாவை எதுக்கு போலீஸ் கூட்டிட்டு போயிருக்கு? என்னாச்சு? என்ன ராதாவை போலீஸ் கூட்டிட்டு போனாங்களா? ஏன்? என்னோட வளர்ப்ப குறை சொன்னால, அதனால மானஸ் தான் அவளை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தான். அவங்க 2 பேரும் அவனை என்னென்ன பண்ணாங்கன்னு அவனே போலீஸ் கிட்ட சொல்லிட்டான். டார்ச்சர் பண்ணாங்க. அப்ப மானச இதெல்லாம் பண்ண சொல்லி நீங்க தான் பண்ண சொன்னீங்களா? ரைட்? Of course. Yours truly. இப்போ அவங்க 2 பேரையும் போலீஸ் நல்லா பாத்துக்கும். மோகன், நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. ராதா உங்ககிட்ட நடந்துக்கிட்டது தப்புதான். ஆனா இது ரொம்ப அதிகமா இல்ல? I mean, போலீஸ் சீரியஸ்லி? யா, அப்பா ஐ cannot believe நீங்க எப்படி இப்படி எல்லாம் பண்ணீங்க. என்ன ஆச்சு? பழி வாங்கணும்னு இப்படி ஆயிட்டீங்க? ராமா உங்களை திட்டின உடனே நாம எதிரி ஆயிட்டுமா? நீங்க அவங்கள எதிரியே நினைச்சா என்ன? நான் அப்படி இல்ல. ராமாவுக்கு ஒன்னும் ஆக விட மாட்டேன். நான் போய் கூட்டிட்டு வரேன். வெளியே வா. அவுட் அவுட். உன்னோட இந்த அண்டர் ஏஜ்ல வண்டி ஓட்டணுங்கிற ஆசை உன்னை மட்டும் இல்ல, என்னையும் தூக்கி ஜெயில போட்டுரும். வண்டி ஓட்டுறது ஒன்றும் விஷயம் இல்லப்பா. ராமாவை கூட்டிட்டு வரணும். ஃபைன், நான் சைக்கிள்ல போய்க்கிறேன். அதையும் தடுத்தீங்கன்னா நான் நடந்து போவேன். ராமாவை எப்படியாவது திரும்ப கூட்டிட்டு வருவேன். ஏன்னா நீங்க இன்னைக்கு பண்ணது பெரிய தப்புப்பா. நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல, புரியுதா? நான் என்ன தப்பு பண்ண? குஷி, நான் உன்னை கூட்டிட்டு போறேன், வா. நாம ராதாவை திரும்ப கூட்டிட்டு வரலாம். நாம ஏன் வண்டியில போலாம், வா. நீங்க 2 பேரும் எங்கேயும் போக கூடாது. ஒருவேளை நீங்க போனா நமக்குள்ள இருக்கிற உறவு முறிச்சிடும். இந்த மிரட்டல வேற எங்காவது வச்சுக்கோங்க. மீரா, நான் ஒன்னும் மிரட்டல. நிஜமாவே இதுதான் என்னோட முடிவு. நான் குஷி மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். நீங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா உங்க முகத்தை கூட பார்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் மோகன் செத்துட்டான்னு நினைச்சுக்கோங்க. பட் தட்ஸ் நாட் ஃபேர் பா. நீங்க உங்க வேலையை முடிச்சிட்டீங்கல, ராமாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்க. இப்போ எங்களையாவது விடுங்க. ஆனா இன்னும் நான் நிறைய வேலையை செய்ய வேண்டியிருக்குல்ல. இப்போ நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். ஏன்னா உண்மையான சந்தோஷமே அங்கதானே கிடைக்க போகுது. ஏன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் யுவன் திட்டு வாங்குறத என் காதால நான் கேட்கணும். அவமானப்படுற அவங்க முகத்தை நான் பார்க்கணும். போலீஸ் கிட்ட அவங்க மன்னிப்பு கேட்கறத பார்க்கணும். அவங்க அழுறத பார்த்தாதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். உங்களுக்கு என்னதான் ஆச்சுப்பா? அவங்க நம்மளோட ராமா, அதுவும் உங்க வைஃப். இல்ல, அவ உன்னோட ராமா இல்ல. அவ உன்னோட ராமாவோ இல்ல, என்னோட ராதாவோ இல்ல. அவ வெறும் ராதிகா, ராதிகா யுவன். அவளுக்கு உன்னை பத்தி கவலை இல்ல, என்ன பத்தியும் இல்ல, யார பத்தியும் இல்ல. எவ்வளவு சீக்கிரம் இந்த விஷயத்தை நீ புரிஞ்சுக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு நல்லது. காதல் வெறுப்பா மாறும்போது, ஐ லவ் யூ ஐ ஹேட் யூ ஆகும்போது ரொம்ப மோசமா இருக்கும். நிம்மதியாவும் இருக்க விடாது, கஷ்டப்படவும் விடாது. உள்ளுக்குள்ளேயே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிரும். I just pray மோகன் இதுல இருந்து சீக்கிரம் வெளியில வரணும். அதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது.
கடவுளே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சம்பி, சம்பி, நீயா? நீ என்ன பயமுறுத்திட்ட தெரியுமா? சம்பி, எனக்கு ஏதோ வாசனை வருது. Do you feel it? சம்பி, வா. என்ன வாசனை இது? சம்பி, வெளியே இருந்து வாசனை வருது போல. வா, நம்ம வெளியே போலாம். வா சம்பி, போலாம். சரி, இப்ப வச்சு என் பையன் கிட்ட என்ன போக விடுங்க. அட மேடம், வாங்க வாங்க வாங்க, அங்க போய் உட்காருங்க. நீங்க போங்க. என்ன ஏங்க பண்றீங்க? மேடம், எதுக்கு இப்ப அவ என்ன பண்ணிட்டா? அவன கிரிமினலா அந்த மாதிரி அவளை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கேயே உட்காரு. அட, அடடா தம்பி, வாடா. டேய் டேய் டேய், எங்கடா போயிட்ட? உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன் தெரியுமா? முதல்ல அங்க போய் உட்கார். உன்னை பொழந்துருவனா? தொடாதன்னு சொல்றல. ஏன் என் மேல ஏதாச்சும் நாத்தம் அடிக்கிறா? வாசனையா நாறுதுடா, போங்க போந்த போ. நான் எவ்வளவு நாளா உனக்காக காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? இத்தனை நாளா என்னை விட்டுட்டு எங்க ஏன்டா நீ எனக்காக காத்துக்கிட்டு இருக்க? நான் ஓடி போன பொண்டாட்டியா? எச்சி கை விடு, கை விட்டு நோந்து போடா. ஏன் சார் இவன் கூட ஏன் சார் என்ன செல்ல போட்டீங்க? கையை பிடிக்கிறான், முத்தம் கொடுக்க வரான், கிட்ட வரான். யார் சார் இவன்? இங்க போடுற அளவுக்கு என்ன சார் பண்ண? என்னப்பா, ஜெயிலுக்குள்ள பஜனை பண்றவங்களா இருப்பாங்க? இந்த மாதிரி பொறுக்கிங்க தான் இருப்பாங்க. ஆமா, நீ மட்டும் என்ன ரொம்ப நல்லவனா என்ன? குழந்தைங்கள கொடுமை பண்றவன் தானே? அதுக்குதான் உள்ள நான் இருக்க. சர்டிபிகேட் கேட்டனா? என் கேரக்டர் பத்தி சொல்லுங்கன்னு கேட்டனா? அவ்வளவு கோவம் வருதா உனக்கு? ஆமா வருது. இந்த கோவத்தை குறைக்க தான் கூட்டிட்டு வந்திருக்கோம். ஏன்னா உங்கள மாதிரி ஆளுங்களாம் வீட்டுல இருக்க குழந்தைங்க மேலதான் உங்க கோவத்தை காட்டுவீங்க. அந்த குழந்தை வாயே திறக்க மாட்டான். எவ்வளவு அமைதியான பையனா இருக்கா. அவனை எப்படிடா நீ அடிச்ச? அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா போன் பண்ணிருப்பான். ஐயோ இன்ஸ்பெக்டர் சார், நான் சொல்றத நம்புங்க. நான் அவனை வந்து இப்படிதான் தட்டுனேன். அது வெறும் ட்ரைலர் தான். மெயின் பிக்சரை நான் இப்ப உனக்கு காட்டுறேன். உன் பையனை நீ எப்படி அடிச்சியோ அதே மாதிரி உனக்கு நடக்க போகுது. அடிக்கிறது எப்படி வலிக்கும்னு அப்போ உனக்கு புரியும். இந்த குண்டு பையில போட்டு தள்ள நான் என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்கேன். ஆனா இதுவும் நல்லதுக்குதான். நான் இங்க இருக்கேன், ராதிகா இங்க இருக்கா. ஆனா அவன் வீட்ல ஃப்ரிட்ஜை திறப்பான். இன்னைக்கு மானசோட கதை. யாரையும் விட முடியாது. குழந்தைய அடிச்சவங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். ஆனா மேடம், குழந்தைய அடிச்சா தானே தண்டனை கொடுப்பீங்க. நான் குழந்தைய அடிக்கவே இல்லையே. எதுக்காக அடிக்க வரீங்க? அப்போ உன் புருஷன் குழந்தைய கொஞ்சிக்கிட்டா இருந்தாரு. இங்க பாருங்க, யுவன் அடிச்சாருதான். ஏன் இவனையும் நான் தடுத்தேன். ஓ, நீங்க தடுத்தீங்களா? ரொம்ப பெரிய விஷயம் பண்ணீங்க. நீ எல்லாம் ஒரு அம்மாவா? வெக்கமா இல்ல? குழந்தைய அடிக்கும் போது வேடிக்கை தானே பாத்துட்டு இருந்த.
ஒருவேளை நான் உங்களை அடிக்கும் போது உன் புருஷன் என்கிட்ட வந்து அடிக்காதீங்கன்னு சொன்னா நான் நிறுத்திடுவேனா? அவர் சொல்றதெல்லாம் நான் கேட்டுருவேனா?